உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாகை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரகுமாரை மர்ம நபர்கள் சிலர் தாக்கியதில் வரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து ராஜேந்திரகுமாரை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை புதிய பேருந்து நிலையம் மற்றும் தம்பிதுரை பூங்கா அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பெயரில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை சேத்துப்பட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் விழா நடைபெற்றது. மாநில துணைச் செயலாளர்கள் மங்கையர்கரசி சிற்றரசி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கேரோலின் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிற்றரசி செந்தமிழ் செல்வி அஞ்சம்மாள் ஜே மஞ்சுளா செண்பகவள்ளி சாந்தி மாலா வசந்தி பரிமளா பாபு சிவசங்கரி புஷ்பா எஸ் மஞ்சுளா சுகந்தி கெங்கா பவானி உமா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழைக்கும் மகளிர் தின விழா சேத்பட்டு எழும்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் இளங்கோ அவர்களின் தலைமையின் கீழ் இங்கே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது கட்சியின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புத்தாடை அளித்து மதிய உணவு வழங்கி அவர்களுக்கு கட்சியை பற்றியும் சமூகத்தை பற்றியும் இங்கே பல பேரும் கருத்துரையாற்றினார்கள். இந்த மகளிர் தின விழாவில் ஐநா சபையின் வாக்கியமாக கிவ் அண்ட் கெட் பேக் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சமூகத்தில் பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்குங்கள், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான இடத்தை கொடுங்கள், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான வளைந்து நெளிந்து கொடுத்து ஆண்கள் அவர்களை வளர விடுங்கள், கூட ஒத்துழைத்து எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்புங்கள். அதன் பிறகு இந்த சமூகத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஐநா மன்றம் உலகத்திற்கு உலகவாழ் பெண்களுக்கென்று இந்த கருத்துரையை வழங்கியிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு நாங்களும் இங்கே இந்த மகளிர் தின விழாவை சிறப்பாக இங்கே கொண்டாடினோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
விடுதலை சிறுத்தைகளே